இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏஸோட 12 டன் வண்டி இருக்கு. நம்ம அண்ணன் வந்து கேட்டேன், அந்த வண்டி பத்தி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ வீடியோ முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி நம்மளுடைய ட்ரெண்டிங் விளாக்ஸை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய ட்ரெண்டிங் விளாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டா பேஜ் இருக்கு, ட்ரெண்டிங் விளாக்ஸ் 777 அப்படின்னு, மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷினரி பத்தின அப்டேட் வந்து நிறைய இருக்குங்க. ஸோ இந்த ட்ரெயின் மட்டும் கிடையாது, கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷினரி இருக்கு, அதாவது ஜேசிபியா இருக்கலாம், மற்ற மிஷினரி எல்லாமே நம்ம ட்ரெண்டிங் விளாக்ஸ் யூடியூப் சேனல்ல ஃபுல் வீடியோ ஃபார்மேட்ல நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்க சப்போர்ட் வேணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வணக்கம், நான் வந்து முருகன். இந்த இந்த ஃபீல்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா இருக்கேன். இது வந்து என்னன்னா, ஆக்சுவலி வந்து எக்ஸ்பீரியன்ஸோட வந்து ஓடுறதோட நம்ம அனுபவத்துலேருந்து வந்து ஓடுறது ரைட்டு தான். ஏன்னா நம்ம கற்றுக்கிட்டு வந்து பழகிறதோட அனுபவம் தான் மெயின். நமக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஜாப்பு தூக்குற வைக்கிறது அது அனுபவம் தான். சில பேர் வந்து இப்போ பழகிட்டு வந்து கொஞ்சம் அளவரையாக ஓட்டு வைக்க செய்வாங்க. ஆனால் நம்ம வந்து இந்த ஃபீல்டில் வந்து தொழில் வந்து எப்படி சொல்லிட்டு மேற்கு வந்து கம்பெனி ஓட்டு வைக்கிறது நம்ம அனுபவத்தையாக வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க செய்கிறோம். சில பேர் வந்து கற்றுக்கிட்டு போய் சில பேர் ஃபாரினில் அங்கே போய் இருந்து நல்ல நிலைமையில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து ஜாப் வந்து ஒரு 35,000-30,000 வந்து சம்பளம் இருக்கிற மாதிரி இருக்குது. நல்ல ஜாப்பு தான், ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. நம்ம கொஞ்சம் மைண்டுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து வேலை பார்க்கணும். இது வந்து பெரிய பெரிய கம்பெனியில் கன்ஸ்ட்ரக்ஷனு அந்த மாதிரி லோக்கலில் இபிக்கு எல்லா இதுலேயும் பர்பஸ்க்கு அவுட் ஆகுது. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஏசி மீனிங் என்னன்னா ஆக்ஷனு எக்யூப்மெண்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து ஹரியானாவில் வந்து வைக்கிறாங்க. இது வந்து 14 டன்னு. இது வந்து இதுலேயும் நிறைய மாடல் இருக்குது. 10 டன்னு, 14 டன்னு, 16, 17 இந்த மாதிரி ஐஎஸ்க்கு வந்து போகுது. இது வந்து 14 டன்னுனா இது வந்து ஹைட் வந்து நமக்கு வந்து 45 அடி. அது போக எக்ஸ்ட்ரா பூம் இருக்குது. இது வந்து 2 பார்ட்டு பூம் வருது. 3ஆம் பார்ட் வந்து ரிப்பி பண்ணோம்னா நமக்கு வந்து 55 வரைக்கும் வரும். வண்டியோட மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து இதுதான் ஹைட்ராலிக் டேங்கு. இந்த டேங்க் வந்து இங்கேருந்து அது வரைக்கும் இருக்கும். ஆக்சுவலாக வந்து இது வந்து நமக்கு வந்து ஒரு 120 லிட்டர் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து டீசல் டேங்கு. இது வந்து 60 லிட்டர் பிடிக்கிற மாதிரி. இது வந்து என்னென்னா பர்பஸ் வந்து மெயினாக வந்து ஃபுல்லாக ஹைட்ராலிக் மூலமாக ஒர்க் ஆகுது. ஃபங்க்ஷன் ஃபுல்லாக மெயின் ஹைட்ராலிக் தான். நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணோம்னா இன்ஜின் வந்து பர்பஸ் அதோட பர்பஸ் ஒர்க் ஆகும். மற்றப்பறம் ஹைட்ராலிக் வந்து பர்பஸ் வந்து ஃபுல்லாக நம்ம தூக்குற வைக்கிறது. சப்போஸ் ஆயில் முன்னப்பறம் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு வந்து சவுண்ட் கொடுக்க காமிக்கும். பூமை தூக்குறது இறக்குறது வைக்கிறது வந்து ஒரு மாதிரியா சவுண்ட் கொடுக்கும். அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த லெவல் வந்து நம்ம குறையுதுன்னு தெரியும். இந்த இதில் நமக்கு லெவல் தெரியும். அந்த லெவலில் பார்த்துக்கணும். மினிமம் போட்டுப்பாங்க. அந்த லெவலை பார்த்து நம்ம பார்த்து மெயின்டைன் பண்ணி பார்த்து ஓட்டிக்கணும். இதுக்கு வந்து என்னென்னா ஏசி வந்து எல்லோரும் மக்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே சரி இந்தியா வந்து ஏன் விரும்புகிறாங்கன்னா, இது வந்து வண்டியோட மெயின்டெனன்ஸ் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். என்னென்னா டீசலை பார்த்துக்கணும், சின்ன சின்ன வேலை தான் வரும். இதில் வந்து ஸ்ப்ரிங்க் டைப் கொடுத்துருக்காங்க. டப்பு வேகமாக போகிறப்ப நமக்கு வந்து ஒன்றும் ஆகாது. இது வந்து ஸ்ப்ரிங்க் கொடுத்துருக்காங்க. லைட்டாக செக்கிங் ஆகும், ஒன்றும் ஆகாது. அதனால் மக்கள் விரும்புகிறாங்க. வந்து இப்போ உள்ள இதுக்கு வந்து இது வந்து ரேட் வந்து 22 lakhs வருது. இப்போ இந்த கொரோனா டயத்துக்கு அப்புறம் வந்து 2 lakhs ஏற்றிருக்காங்க. ஆனால் வந்து மக்களை விரும்புகிற மாதிரி தான் எல்லாமே இருக்குது. பார்ட்டி எல்லாம் சொல்லி விரும்புறது, பாலை ஒர்க் பண்ணுறதுக்குலாம் இந்த மாதிரி விரும்புகிறாங்க. இதுக்கு வந்து வீல் பேஸ் வந்து முன்னாடி வந்து 10 அடி வரும். வந்து உங்களுக்கு 4 அடி வரும். இது வந்து என்னன்னா நமக்கு மெயினாக வெயிட் பிடிக்கிறது வந்து ஃப்ரண்ட் வீல் தான் பிடிக்கும். வீல் வந்து 11க்கு 20 போடுவாங்க. ஹைட்டு வெயிட் பிடிக்கிறதுக்கு இதுக்கு தான் போடுவாங்க. ஏதோ வெயிட்டு ஜாப்பு தூக்குறப்ப நமக்கு வந்து லோடு இதில் தான் உட்காரும். இதுதான் மெயின். நமக்கு இது என்றைக்கும் தூக்கப்படக்கூடாது. ஃப்ரண்ட் வீல் வந்து எவ்வளோனா தூக்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ரோப் விட்டு கரெக்டான ஜாப்பில் டிகிரியில் பண்ணுறப்ப ரோப் வந்து அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக உள்ள இறங்கணும், இதாகணும். ரைட்டை கொஞ்சம் ஸ்லிப்பாக வச்சுன்னா வண்டி தூக்கிற வாய்ப்பு இருக்குது. மைண்டுக்கு தான் வேலை. அப்போ அவங்க சொல்கிறது அதே தான், மைண்டுக்கு தான் வேலை. ஆனால் ஜாப் வந்து நமக்கு ரிஸ்கானது. கரெக்டாக மைல்டாக பண்ணோம்னா நம்ம ஃபியூச்சர் வந்து நல்லாயிருக்கும். நம்மளே இந்த ஃபீல்டுக்கு நம்மளை ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். இது வந்து டயர் வந்து 14க்கு 24. இது வந்து என்னென்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வண்டி எடுக்கிறப்ப வண்டி டயரோட ஏரோட வந்துடும், வாட்டரோட வரும். அது எதுக்குன்னா நம்ம பெரிய பெரிய வெயிட் ஜாப்பு தூக்குறப்ப இதுக்கு வந்து தண்ணி கொடுக்குறப்ப நம்ம வெயிட்டு தூக்குறப்ப வண்டி வந்து பின்னாடி வந்து எந்திக்காத அளவுக்கு லோடோட கொடுப்பாங்க. ஸோ வரதை அடுத்து பஞ்சர் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு எங்கேயாவது ஒரு 2 கிலோமீட்டர் பஞ்சர் கடை இருந்துச்சுன்னா அது தண்ணி நிற்கும். அந்த தண்ணி வந்து கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரம் தாங்கி நிற்கும். அந்த நேரத்தில் நம்ம சப்போர்ட்டுக்கு அந்த வாட்டர் வந்து நிரப்புறதுனால நமக்கு எங்கேயாவது பஞ்சர் கடை இருந்துச்சுன்னா 1 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு நமக்கு சப்போர்ட்டு கொடுக்கும். அதுக்கு தான் பெரும்பாலும் பஞ்சர் ஆனாலும் திருப்பியும் வாட்டரோட பிடிச்சி பண்ணிங்கனாலும் அதுக்கும் யூஸ் ஆகும். இன்னொன்று இப்போ சப்போஸ் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா ஏதோ கடைக்கு போடுறாந்தா நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது ஒன்று. அது ஃப்ரண்ட் வீல் வந்து நமக்கு வந்து ஏர் பிடிக்கிறது வந்து 100 வரும், 100 பாயிண்ட் வைக்கணும்.
இல்லை வெயிட் ரொம்ப அதிகமாக பண்ணுறோம்னா நம்ம 120 வச்சுக்கலாம். இதுக்கு வந்து 40 இல்லை 50 வைக்கணும். பேக் வீலுக்கு ரொம்ப ஓவராக கொடுத்தோம்னா நம்ம ரன்னிங்கில் போகிறப்ப ஜம்ப் ஆகும். ஜம்ப் ஆகுதுன்னா டக்கு டக்குன்னு அடிக்கும். அது வந்து நம்ம கொஞ்சம் ஓடுறதுக்கு மாதிரியாக இருக்கும். 40 35 வைக்கணும், அவ்வளோதான் இருக்குது. அதே மாதிரி இது வந்து கவுண்டர் வெயிட்டு. ஏதோ வண்டி நம்ம பெரிய பெரிய மிஷின் தூக்குறப்ப 6 டன் 8 டன் தூக்குறப்ப நம்ம பூம் விட்டு டிகிரி பண்ணி தூக்குறப்ப இது வந்து நமக்கு வந்து எந்திக்கிறப்ப நம்ம இந்த கவுண்டர் வெயிட்னு வைக்கிறாங்க. இது வந்து என்னன்னா ஃபுல் பாடி வந்து ஸ்டீலு, உள்ளே வந்து காங்கிரீட் கொடுத்துருப்பாங்க. இங்கே இல்லை, வண்டி தயாரிக்கிறது கம்பெனிலேயே அப்படி தான் பண்ணுவாங்க. இது வந்து சப்போர்ட்டுக்குன்னா நம்ம தூக்குறப்ப இது பேக் வீடு எந்திக்காத அளவுக்கு இது ஈவன் பண்ணி நமக்கு லெவல் பண்ணும், வண்டி தூக்குற அளவு பண்ணும். அதுதான் இது பேர் கவுண்டர் பண்ணுவாங்க. அது போக உள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங் டைப் இருக்குது. வண்டி வேகமாக வர்றப்ப இது வந்து ஏபிஎம், இது வந்து ஸ்ப்ரிங் டைப் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். மற்றபடி வேறு ஒன்றும் பேப்பர் மாதிரி இருக்காது. ரன்னிங்லேருந்து நல்லா விரட்டி போகும். 30-35 நல்லா விரட்டிங் போகும். அதுபோல் நம்ம கண்ட்ரோலுக்கு வரும். மற்றபடி இந்த ஏபிஎம் இந்த பூமில் வர்றது இன்ச்சு மோட்டரில் வந்துடுறது என்னென்னா 40 அடி 50 அடி வரைக்கும் ரோப்பை சிங்கிள் ரோப்பு போட்டு ஏதோ மாடு கிணத்துக்குள்ள வந்துச்சுன்னா அதுக்கு உள்ளே இறங்கி சிங்கிள் ரோப்பு போட்டு நம்ம 50 அடி 60 அடியில் வேலை பண்ணி தூக்கிப்போம். அந்த மாதிரிலாம் பண்ணி நிறைய பர்பஸ் இருக்குது. நம்ம ஒர்க் பண்ணுற போது தான் மைண்ட் ஆப்ரேட்டு எந்தெந்த வேலைக்கு எப்படி பண்ணணுமோ நம்ம நேக்காக அதிகமாக பார்த்து பண்ணிக்கலாம். ஏசி 14 டன் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து உள்ளேருந்து டீட்டெயில் சொல்லி கொடுக்குறேன். இது வந்து 4 லிவர் இருக்கும். மற்ற வண்டி மாடல் வந்து வண்டி வர்றப்ப இந்த லிவரோட வரும். இங்கே அடிஷனல் இன்னொன்று ஒரு கொடுத்துருப்பாங்க. நம்ம வேணும்னா நம்ம ஷேரிங் லிவருமா ஆர்டர்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி இந்த லிவர் தான் நமக்கு சேஃப்டி. இதுதான் ஒர்க் பண்ணுறது வைக்கிறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். இந்த ஃபஸ்ட் லிவர் வந்து இப்படி தள்ளோம்னா லெஃப்ட் சைடில் போகும், அதே இப்படி கீழே தள்ளோம்னா ரைட் சைடில் போகும். இது வந்து பூம் வந்து ஏற்ற, இது வந்து கீழே இறங்க. இது வந்து நம்ம இந்த லிவர் கீழே அமுக்கணும்னா எக்ஸ்ட்ரா லிவர் வந்து கீழே வரும். இதே முன்னாடி தள்ளோம்னா எக்ஸ்ட்ரா பூம் வந்து அப்படியே வெளியே போய் தள்ளிட்டு இருக்கோம். இந்த லாஸ்ட் லிவர் எதுக்குன்னா இந்த ரோப்பை முன்னாடி தள்ளணும்னா கீழே ரோப்பு வரும். அதே இது கீழே அப்படி தள்ளணும்னா ரோப்பு வந்து மேலே வரும், ஜாப்பை தூக்கிட்டு மேலே எந்திக்கிறது. இதுதான் வண்டியோட ஃபங்க்ஷன் 4 லிவர். மற்றபடி நம்ம ஓட்டுறது வைக்கிறது லிவரு கியர்லாம் நம்ம காருக்கு லாரிக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சிலேட்டரு பிரேக்கு இது கிளச்சு பிரேக்கு ஆக்சிலேட்டர் இந்த 3 தான் இருக்கும். எல்லா வண்டிக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும்.